எல்லாருக்கும் வணக்கம். லலிதா சஹஸ்ரநாமத்தோட இந்த புனிதமான நாம பாராயணத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். வாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து அன்னையோட 1000 திருநாமங்கள்ல மூழ்கி அவளோட எல்லையில்லாத அருளை பெறுவோம். நம்மளோட இந்த தெய்வீக பயணத்தை இந்த தியான ஸ்லோகத்தோட ஆரம்பிக்கலாம் வாங்க. அந்த தேவியோட ஒளிமயமான உருவத்தை நம்ம மனசுல நினைச்சு ஒரு புனிதமான உணர்வோட இந்த நாமங்களை உச்சரிக்க தொடங்குவோம். அந்த அன்னை நம்ம எல்லோருக்குள்ளேயும் பிரகாசிக்கட்டும். சரி, இப்போ நாம அன்னையோட நாமக்கடல்ல முதல் அலைகளா வரப்போற திருநாமங்களை பார்க்கலாம். ஒவ்வொரு பேரோட தெய்வீக அதிர்வையும் அதோட ஆழமான அர்த்தத்தையும் நாம ஒன்னா சேர்ந்து உணர்ந்து அனுபவிப்போம். முத நாமம் தேசகாலா பரிச்சின்னா. இதோட அர்த்தம் என்னன்னா, அவ தேசம் காலம், அதாவது இடம் நேரம், இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவள். அவளை எந்த ஒரு எல்லைக்குள்ளேயும் அடக்கவே முடியாது. அடுத்தது சர்வகா. ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு நாமம். அவ எங்கும் நிறைந்தவள், சர்வ வியாபி. இந்த பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அணுவிலும் அவ இருக்கா. சர்வமோகினி. அவ தன்னோட தெய்வீக மாயையால எல்லாரையும் மயக்கக்கூடியவள். நாம பாக்குற இந்த உலகமே அவளோட ஒரு லீலைதான்னு சொல்லலாம். சரஸ்வதி. அவ அறிவோட வடிவமா, கலைகளோட தெய்வமா இருக்கா. நம்ம எல்லாருக்கும் கல்வியையும் ஞானத்தையும் கொடுக்கறவா அவதான். சாஸ்திரமயி. வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாத்தோட சாரமாவும் ஞானத்தோட ஊற்றாவும் இருக்கிறவள் அவா. குஹாம்பா. நம்ம முருகப்பெருமானோட தாய், அதே சமயத்துல நம்ம ஒவ்வொருத்தரோட இதய குகையிலையும் வசிக்கிறவளும் அவதான். குஹ்ய ரூபினி. அவளோட உண்மையான வடிவம் ரொம்ப ரகசியமானது. அது ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும். சர்வோபாதி வினிர்முக்தா. அதாவது அவ எல்லா விதமான கட்டுப்பாடுகள், வரம்புகள் இதிலிருந்து எல்லாம் விடுபட்டவள். இது நமக்கு என்ன சொல்லுது இல்லையா? நாமளும் நம்மோட வரம்புகளை தாண்டி வரணும்னு ஒரு உந்துதல் கொடுக்குது. சதாசிவ பதிவிரதா. சதாசிவனுடைய பதிவிரதையான மனைவி. சிவனும் சக்தியும் ஒன்னு, அவங்கள பிரிக்கவே முடியாதுங்கிற தத்துவத்தை இது எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. சம்பிரதாயேஸ்வரி. நம்மளோட புனிதமான ஆன்மீக சம்பிரதாயங்களையும் குரு பரம்பரையையும் பாதுகாக்கிற தேவி அவதான். சாது. நல்லது கெட்டதுன்னு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ரொம்ப சாந்தமாகவும் சமநிலையுடனும் இருக்கிறவள். ஒரே ஒரு எழுத்துதான், ஆனா எவ்வளவு சக்தி வாய்ந்தது. சக்தி வாய்ந்த பீஜாட்சர மந்திரமான காரத்தின் வடிவமாவே அவ இருக்கா. சரி, அதே தியான நிலையோடு நம்ம பாராயணத்தை தொடரலாம் வாங்க. அன்னையோட இன்னும் சில மகிமைகளை வெளிப்படுத்த போற அடுத்த நாமங்களை கேட்போம். குரு மண்டல ரூபிணி. ஆதி குருல இருந்து ஆரம்பிச்சு நம்ம குரு வரைக்கும் முழு குரு பரம்பரையின் வடிவமாவே அவதான் இருக்கா. குருவே சக்தி, சக்தியே குரு. குலோத்தீர்ணா. அவ நம்ம ஐம்புலன்களோட எல்லைகளையும் குலபேதங்களையும் கடந்தவள். பகாராத்யா. அவ சூரிய மண்டலத்தோட மையத்துல ஒளியோட வடிவமா வழிபடப்படுகிறா. மாயா. இந்த உலக தோட்டத்துக்கு காரணமான மாயையும் அவளே. அந்த மாயையிலிருந்து நம்மள விடுவிக்கிறவளும் அவளே. மதுமதி. அவளோட இயல்பும் சரி, அவ கொடுக்கிற அருளும் சரி, தேன் மாதிரி ரொம்ப இனிமையானது. மகி. பொறுமையோடு வடிவமான நம்ம பூமி தாயா இருக்கிறவளும் அந்த பராசக்தி தான். கணாம்பா. சிவபெருமானுக்கு சேவை செய்யற கணங்கள் எல்லாத்துக்கும் அவ தாயா இருக்கா. குஹ்யகாராத்யா. குஹ்யகர்கள்னு சொல்லப்படுற தேவ கணங்களால ஆராதிக்கப்படுபவள். கோமலாங்கி. அவ மென்மையான, ரொம்ப அழகான, பாக்குறவங்கள மயக்கக்கூடிய அங்கங்களை உடையவள். குருப்பிரியா. அவ எல்லா ஞான குருக்களுக்கும் ரொம்பவும் பிரியமானவளா இருக்கா. சுதந்திரா. ஆஹா, என்ன ஒரு அருமையான நாமம். இதோட அர்த்தம் அவ முழுமையான சுதந்திரமுடையவள். அவளை எந்த கட்டுப்பாடும் எதுவும் பண்ண முடியாது. சர்வதந்திரேஷி. அவ ஆகமங்கள், தந்திரங்கள்னு எல்லா சாஸ்திரங்களுக்கும் தலைவியா இருக்கிறா. இந்த பகுதியோட கடைசி நாமம் தக்ஷிணாமூர்த்தி ரூபிணி. ஞானத்தோட வடிவமான தக்ஷிணாமூர்த்தியோட சொரூபமே அவதான். குருவும் அவளே, அந்த குரு கொடுக்கிற ஞானமும் அவளே. அன்னையோட இந்த அற்புதமான நாமங்களை நாம சேர்ந்து தியானிச்சோம். இப்போ இந்த ஞானத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற எங்களோட இந்த சின்ன முயற்சியை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிக்க ஆசைப்படுறேன். முதல்ல, இந்த ஆன்மீக பயணத்துல எங்களோட இருந்த உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றி. ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனல். இங்க நாங்க ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, தமிழ், பெங்காலி இப்படி பல மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம். இன்னும் நிறைய மொழிகள்ல கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை உங்களுக்கு ரொம்ப எளிமையா தெளிவா கொண்டு வந்து சேர்க்கறது தான் எங்களோட நோக்கம். எங்க சேனல்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சகஸ்ரநாமம்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம தெய்வத்தின் குரல்,
மகாராஷ்டிரா வங்காள மகான்களோட கதைகள், ஆதிசங்கரரோட தெய்வீக வரலாறுன்னு பல மொழிகள்ல தினசரி வீடியோக்களை நீங்க பார்க்கலாம். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்க தினமும் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். மறக்காம லைக் பண்ணி இந்த தெய்வீக ஞானத்தை உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்கோங்க. வாங்க நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சனாதன தர்மங்கிற இந்த விளக்கோட ஒளிய எப்பவும் பிரகாசமா வச்சிருப்போம். நன்றி.